ஹாய் மக்களே, பாருங்க. எஸ்என் சேனல் நான் எப்போவுமே ஐயா கேலக்கேசி தரேன். இப்படி தான் நெய் தீபம் தாங்க இது நம்ம செடியில் விடுற பூ அரளி, சாண்டல் கலர் அரளி, ராமர் குணம் மல்லிகைப்பூ இருக்குது பாருங்கள். அந்தாட்ட செம்பருத்தி, சங்குப்பூ, இது எல்லாமே இங்கே முன்னாடி சாமி கும்பிட்றது எப்பயும் தான். இவங்களுக்கு தனியாக இவ்வளோ நாள் அதாவது நம்ம குலதெய்வம் விளக்கோட சேர்த்து விநாயகருக்கு, குலதெய்வத்துக்கு, முருகப்பெருமான் போடுற விளக்குகள் தான் நான் இவ்வளோ நாளும் வழிபட்டு வந்தேன். எனக்கு அப்போயுமே ஐயா காட்சி கொடுப்பாரு. கூட இருக்கிறது, அவர் பறக்கிறது, வருது எல்லாமே எனக்கு கண்ணுக்குள்ளார நான் பார்த்துட்டு தான் இருப்பேன். என் கூட ஒவ்வொரு செகண்டும் அவர் வரும்போது சரி. மற்றவங்க இப்போ நிறைய இல்லை ஐயா கேலக்ஸி தர இல்லை, அது ஒரு புதுசாக இதை உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்படி அவங்க சொல்கிற கணக்கில் வச்சுக்கலாங்க. உருவாக்குறாங்க அப்படின்னும்போது இப்போ நம்ம இப்போ ஐயாவை வேண்டுறதுக்கோசரம் உட்கார்றோம்ப, நம்ம பிரார்த்தனைக்கோசரம் நமக்கோசரம் தான் நம்ம வேண்டுறதுக்கு உட்கார்றோம்ப. அப்போ நமக்கு இந்த சுருட்டு வாசம், விபூதி வாசம், சந்தன வாசம் இதெல்லாம் எதனால் வருது சொல்லுங்கள். இப்போ அவங்களும் சில பேர் இப்போ நிறைய பேர் பேட்டி கொடுக்குறாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபு நாங்களாம் இந்த மந்திரம் 7 நாள் சொன்னங்க, 21 நாள் சொன்னங்க, எங்களுக்கு ஒன்றும் அப்படி தெரியல அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கொஸ்டின், அதாவது இருக்காரா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணிட்டுருக்குறாங்க. இப்போ அவர் இப்போ கேலக்கேசி தர நமக்கு இந்த மந்திரங்களை நமக்கு உச்சரிக்கணும். இப்போ இருக்கார் ஐயா, இதை நானாகப்பட்ட உருவாக்கல, எனக்கு ஐயா தோன்றி எனக்கு ஞாபகப்படுத்தி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உச்சரிக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி சொல்கிறாரு. அவர் சொல்கிறது உண்மையாக இருக்காங்கட்டிங்கன்னு தான் இன்றைக்கி பல லட்சம் மக்கள் வேண்டிக்கிறதுனால, அவங்களுக்கு காட்சி அளிக்கிறதுனால, அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் சரி இவ்வளோ நாள் தான் ஏதோ ஒன்று சொல்லிகிட்டு இருந்தாங்க. யூடியூப் மூலிமா எத்தனையோ பேர் வேண்டிக்கிறாங்க, பண்ணுறாங்க. இப்போ நானும் யூடியூப் மூலிமா தான், என்னோடய சேனல் பேர் எஸ்என். நான் இங்கே சேலத்தில் இருந்தாங்க ஐயாவை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு ஒரு புரட்டாசி மாதத்துலேருந்தே எனக்கு நல்லா காட்சி அளிக்கிறாரு, இருக்கிறாரு ஐயா, என் கூடவே இருக்கிறாரு. எனக்கு நல்லா உணர்கிற தன்மையை ஒவ்வொரு செகண்டுமே கொடுக்குறாரு. அதே மாதிரி நான் ஏற்கனவே கல்கி பகவான்ன்ற எம்பெருமானோட கொஞ்ச நாளாக நான் அவரோட சேவைகளை செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ நான் வெளியில் போய் சேவை செய்யலைனாலும் அவரோட மந்திரங்கள் நான் எப்போவுமே ஜபிப்பேன். இப்போ கேலக்கேசி தரை பற்றி ஏகப்பட்ட வார்த்தைகள் இப்போ வெளியே வருது. சும்மா சொல்கிறாங்க, பெரிய அந்த புயல தடுத்து இந்த ட்ரெயின் ஆக்சிடெண்ட் பண்ணுறதை தடுக்க நிறைய வாக்கம்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ ஐயா அதுக்கு அதை தடுத்து நிறுத்துறதுக்கு, இதை தடுத்து நிறுத்துறதுக்கு இப்போ தான் நம்ம அவரை இந்த பிரபஞ்சம் மூலிமா அழைக்கிறம்ப, வழிபடுறம்ப. கண்டிப்பாக அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது கண்டிப்பாக அவர் செய்வார். அது 100% உண்மை தான். ஆனால் மக்களை நம்ம திசை திருப்பக்கூடாது. ஐயா சீரடி சாய் பகவான் இருக்கார், அவரை பற்றி நம்ம ஏதாவது சொல்கிறோங்களா? இல்லை. அவங்களோட விருப்பம், அவங்க எங்கே வேணாலும் போய் பார்க்கலாம், கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வழிபட்டு வரோங்க. ஏற்கனவே கல்கி பகவானு கூட இந்த மாதிரி ஃபஸ்ட்டில் அப்படி தான் மனிதனாக இருந்தார், அது இதுன்னு சொல்லிட்டு பங்காரடியார் நிறைய மக்கள். எதுக்கு இந்த கொஸ்டின்னு, எதுக்கு இந்த கேள்வின்றது தான் என்னோடய கருத்து.
ஒவ்வொருத்தரும் அளவுக்கு மீறி போகிறாங்க. ஆனால் அது வந்து அளவோட ஒரு கடவுளை வந்து நம்ம இப்போ ஒரு மனசாலே அறிமுகப்படுத்துகிறோம்னா கூட அவங்க நியாயமான வகையில் நல்லா இருந்தாங்களான்னா, மனசுக்கு பிடிச்சிருந்தா, இவங்க என்னோடய ஃப்ரெண்டு, அண்ணா ஸ்தானத்தில் இருக்கார், அப்பா ஸ்தானத்தில் இருக்கார், எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறாரு, எனக்கு வந்து நல்லா குரு ஸ்தானத்தில் இருந்து எல்லாமே எனக்கு வந்து வழிபோக்கு எல்லாமே சொல்லி கொடுக்குறாரு அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து தெளிவுபடுத்தணும் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் நமக்கு அப்பா, தாத்தா, பாட்டி, சொந்த பந்தம் பிடிச்சிருந்தா நம்ம அவங்கக்கிட்ட நல்ல அன்பாக இருக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் யாருமே வந்து நான் கடவுள், என்னை தூக்கி தலையில் வச்சு கொண்டாடுங்க பண்ணுங்கன்னெல்லாம் யாருமே சொல்கிறதில்ல. அந்த மாதிரி நீங்கள் வழிபடுங்க. உங்களோட துயரங்கள் என்னவோ அதை சொல்லுங்கள், நான் வந்து சரிப்படுத்துகிறேன். அவர் சொல்கிறதில்ல, நம்மளாம் வந்து இதை சரிப்படுத்துங்க, நமக்கு இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வேண்டிகிட்டு இருக்கிறோம்ப. அது நடக்குது மக்களுக்கு. அது ஒரு அற்புதம். மற்ற கடவுள் நம்ம இப்போ எல்லாருமே வந்து குலதெய்வம் கோயில், இஷ்ட தெய்வங்கள் நிறைய கோயிலுங்களுக்கு போகிறோம்ப. அவங்களுக்கு அந்த டைமில் அவங்களோட டைம் சரியில்லாமல் இருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்தினால அது வந்து அவங்களுக்கு அந்த இடத்துல அந்த வேண்டுதல் நிறைவேறாமல் இருக்கலாம். இங்கே நம்ம இப்போ புதுசாக இந்த கலியுகத்தில் கடவுள் வந்து கல்கி அவதாரம் எடுக்கும்போதும் அப்படி தான் சொன்னாங்க. இப்போ கலக்கியர் சித்தரை வந்து அசோக் தம்பின்ற ஒரு அறிமுகப்படுத்தணும். எல்லாருமே நல்லா தான் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. சில பேருக்கு வந்து அவங்களுக்கு பிடிக்கலன்றதுக்கோசரம் ஒன்று சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை வந்து நம்ம ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காத அது அவங்களோட ஒவ்வொருத்தரோட கருத்து. ஆனால் அதை வச்சு யாருமே வந்து எடை போட்டு மனுஷாலாக இருக்கட்டும், கடவுளாக இருக்கட்டும், நம்ம பரிபூர்ணமாக அவங்கள ஏற்றுட்டு வழி நடக்கும்போது கண்டிப்பாக எல்லா சோதனைகளையும் வரும். அதுவும் தாண்டி மீண்டும் நமக்கு வாழ்க்கையில் வெற்றி நோக்கி நம்ம ஓடிட்டுக்கிறோம்ப, சாதிக்கணும்னு நினைக்கிறோம்ன்றது கண்டிப்பாக நமக்கு கூட இருந்து வழி நடத்துவார், கூடவே இருப்பார் இந்த கலக்கிய சித்தர் என்று ஐயா. அதனால் யாருமே வந்து நம்ம மனசை தளர விடாமல் ஒரே பாதையில் இப்போ நமக்கு வந்து அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி ஏற்று ஒரு வாழ்க்கை கொடுக்குறாங்களா, அந்த வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்ட துன்பம் இன்பம் வந்தால் நீங்கள் ஏற்றுட்டு வழி நடத்துங்கன்னு. அதுதான் வந்து உண்மையாகவும் எவ்வளோ கஷ்டம் எடுத்து இருந்தாலும் அதை ஏற்றுட்டு போகிறவங்களுக்கு தான் உண்மையிலே வெற்றி கொடி நாட்டுறாங்க. சாதனை படித்த பெண்மணி, சாதனை படித்த ஆண்கள்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. அந்த மாதிரி நமக்கு பிடிச்சி இன்றைக்கி நம்மளோட வெற்றிக்கு யார் கூட இருக்காங்களோ கஷ்டத்தை போக்கிட்டு அவங்கள நினச்சிட்டு நம்ம குலதெய்வமாக வழிகாட்டி விட்டுருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம நடந்து போயிட்டே இருக்கலாங்க. ஃபீல் பண்ணாமல் இருங்க. இப்போ நான் எதுக்கோ எடுத்து எதுவோ பேசிட்டேன். நான் இந்த மாதிரி தாங்க நைட்டு வந்து 10:45 உட்காந்து, அதாவது 10:40 உட்காருவேன். 11:10, 11:05 அந்த 11 தாண்டிடும். அதுக்கு மேலே நான் வந்து கண் விழிச்சிருவேங்க. கண்ணை மூடிட்டு தான் நான் வந்து இந்த 108 தாட்டி மந்திரத்தை சொல்கிறேன். இன்னும் நான் கற்பூரம் பற்ற வைக்கல. நான் 10:45 ஆகிடுச்சி. கற்பூரம் பற்ற வைக்காமல் நான் இது பேசிட்டு இன்றைக்கி வந்து நான் யூடியூப்பில் பார்த்தேன். எந்த சேனலுன்னு நான் வந்து சரியாக ஞாபகத்தில் வச்சுக்கல. அதுக்கோசரம் சொல்லிட்டு இருக்கிறேங்க. நம்ம யாரும் மனசை வந்து ஒரு அலைப்பாயிர எண்ணங்கள் மனிதனுக்கு இயல்பாக வர்றது தான். அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் நம்ம ஐயாவை நம்ம வழிபட்டு போயிட்டே இருக்கலாம். நான் ஆரத்தி எடுத்துக்கிட்டு அவரை வந்து இப்போ எனக்கோசரம் அவர்கிட்ட நான் வேண்டிக்கிறேங்க. உங்களுக்கோசரமாக வேண்டிக்கிறேன், மக்களுக்கோசரமாக. ரொம்ப நன்றிங்க. இது பார்க்குறவங்களுக்கு ஒரு துளியாவது இது என்ன தான் இந்த அம்மா சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ரொம்ப 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 நன்றிங்க. ஓம் ஸ்ரீ கலக்கிய சித்தர் நமோ நமக.